இனிய காலை வணக்கம். இன்றைய படித்ததில் இறுதியாக வருகிறேன்னு நினைக்கிறேன். தி ஜானகிராமனோட முள்முடி அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி சொல்ல போகிறேங்க. இதோட கதாநாயகன் அனுகூலசாமிங்கிற ஒரு ஆசிரியர். அவர் பணி ஓய்வு பெறுகிறார். ஓய்வு பெறுற நாளில் மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா நடக்குது. மோதிரம் போடுறாங்க, சந்தன மாலை போடுறாங்க. இவர் மாதிரி யார் உத்தமர் இருக்கான்னு சொல்லி எல்லாம் புகழ்ந்து பேசுகிறாங்க. காரில் கொண்டு வந்து வீட்டில் விடுறாங்க. அவர் வீட்டில் விடும்போது அவருக்கு அந்த பாராட்டு விழாவில் அவர் பெற்ற புகழ் இதெல்லாம் அப்படியே தழும்பிகிட்ருக்கு, மனசுலேருந்து அப்படியே தழும்பிகிட்ருக்கு. ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாரு, இதெல்லாம் இப்படி பண்ணாங்க, மோதிரம் போட்டாங்க, சந்தன மாலை போட்டாங்க, காரில் கொண்டு வந்து விட்டாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களை மாதிரி ஒரு கணவர் எனக்கு அமைஞ்சது பெரும் பாக்கியம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. கதவு தட்டப்படுது. கதவு தட்டப்படும் போது யாருன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க மனைவி கதவு திறக்கிறாங்க. ஒரு அம்மா ஒரு மாணவன் 2 பேர் நின்றுருக்காங்க. நீங்கள் யாருங்கன்னு கேட்குறாங்க. நான் ஐயாவோட மாணவன், பார்க்க வந்திருக்கேன், பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க உள்ளேன்னு சொல்லி உள்ள ஹாலில் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, இந்த பையனை அடையாளம் தெரியுங்களா ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் தெரியுது, ஏன்டா நீ இன்றைக்கி விழாவுக்கு இல்லை நான் வந்திருந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பழைய நினைவுகள் ஓடுதுங்க. இந்த பையன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு மாணவனோட புத்தகத்தை திருடி விற்று போட்டான். அவனோட ஏழ்மை ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டான். இது மாணவர்கள்லாம் சேர்ந்து ஆசிரியருக்கு சொல்லிட்டாங்க. ஆசிரியர் அனுகூலசாமிக்கு தெரிஞ்சிருது. அந்த அனுகூலசாமியோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன, அவர் யாரையுமே அடிக்க மாட்டார். அவர் ஒரு கண்டிப்பான ஆசிரியர், நல்ல ஆசிரியர். ஆனால் யாரையும் அடிக்க மாட்டார். இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு ஒரு யோசனை பண்ணி, இந்த பையன் கூட யாருமே பேசாதீங்க இந்த கிளாஸ்லேன்னு ஒரு குரூரமான ஒரு தண்டனை கொடுத்துட்றாரு. அந்த தண்டனையில் இருந்திருந்து அந்த பையன் மனம் குன்றி போயிடுறான். அந்த நினைவுகளை வருது. வந்துக்கிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன் சார் அந்த பையனுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்தீங்க? அதாவது 40 பேர் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பறையில் ஒருத்தவங்க கூட யாருமே பேசலிங்கிறது எவ்வளோ மிகப்பெரிய தண்டனை. இப்படி ஏன் சார் ஒரு தண்டனை கொடுத்தீங்கன்னு கேட்குறேன். அந்த ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹாலில் 2 புகைப்படங்கள் மாட்டியிருக்காங்க. 2 இயேசு கிறிஸ்துவோட படம். ஒரு படத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டி இப்படி அணைச்சிட்ருக்கிறாரு. இன்னொரு படத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்காரு. தலையில் ஒரு முள்கிரீடம் வச்சுருக்காங்க. இவர் பார்க்குறாரு, ஃபஸ்ட்டு படம் முதல் படத்தை பார்க்குறாரு. இந்த ஆட்டுக்குட்டியை அணைக்கிற மாதிரி நம்ம அந்த மாணவனை அணைக்காம விட்டுட்டோமோ, இது மிகப்பெரிய தப்பல்லவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட கண் தற்செயலாக அப்படி 2வது ஃபோட்டோவுக்கு போகுது. அந்த புகைப்படத்தில் முள்கிரீடம் இயேசு கிறிஸ்துவோட தலையில் வச்சுருக்காங்க. அதுலேருந்து ரத்தம் கசிகிற மாதிரி இருக்குது. அவரோட மனசு அந்த இடத்துல அந்த இயேசு கிறிஸ்துக்கு பதிலாக அந்த முள் கிரீடம் இவரோட தலையில் இருக்கிற மாதிரி பொருத்தி பார்க்குது. அதோட கதை முடியுது. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அடுத்ததாக